சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு 10 நாள்களுக்கு முன்பாக வீரப்பன் குழுவினர் படுகொலையும் அவதூறும் மறுப்பும் அப்படிங்கிற பெயர்ல மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த, அதாவது மாவோயிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் விவேக் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலில் நான் வீரப்பன் வாழ்ந்ததும் இருந்ததும் 4ஆம் தொகுதியில சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு சில மறுப்புகளை சொல்லியிருக்காரு. இந்த மறுப்புகள் எல்லாமே உப்புக்கு சப்பில்லாத பயனில்லாத செய்திகள் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் மீண்டும் வலியுறுத்தி கேட்டதுன்னா, 2004ஆம் ஆண்டு வீரப்பன் சுட்டுக் கொல்லப்படுவதாக சொல்லப்பட்ட அந்த தேதிக்கு சில மாதங்களுக்கு முன்பிருந்து தமிழ்நாடு மாவோயிஸ்ட் கட்சி, அதாவது அப்ப மக்கள் யுத்தம் அப்படிங்கிற பெயர்ல இருந்து பின்னால மாவோயிஸ்ட் அமைப்பாக மாறின அந்த அமைப்பினுடைய பொறுப்பாளராக இருந்த சுந்தரமூர்த்தி, அவர் கூட கூடுதல் பொறுப்பாளராக இருந்த மதுரை விவேக், இவங்க எல்லாம் சந்திச்சாங்க. இவங்களுடைய சந்திப்புக்கு பிறகுதான் வீரப்பன் வீழ்த்தப்படுகிறார். இந்த சந்திப்பு எதற்காக நடந்ததுன்னு பார்த்தா, வீரப்பன் குழுவினர் தனக்கான ஆள் பலம் வேணும் அப்படிங்கிறதுனால மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவங்க தன்னுடைய அமைப்போடு சேர்ந்து காட்டுக்குள்ள பயணிக்கவும், காவல்துறைகளுக்கு எதிரான சில தாக்குதல்களை நடத்தவும், தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு பயனுள்ள வகையில் சில வேலைகளை செய்யறதுக்காக சில பெரிய ஆள்களை எல்லாம் கடத்துறதுக்கும் திட்டம் போட்டு வச்சிருந்தாரு. அந்த நோக்கத்துக்காகத்தான் மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்தாரு. அந்த மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவர்கள் வீரப்பன் குழுவை சந்திப்பதற்கு அரூர் வேடியப்பன் மிக பக்கபலமா இருந்தாரு. அவர் தான் அந்த சந்திப்புகளுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சாரு அப்படிங்கிறதை நான் அந்த நூலில் சொல்லியிருந்தேன். அதற்கு மறுப்பா போட்டிருக்கிற தோழர் விவேக் எழுதின வீரப்பன் குழுவினர் படுகொலை அவதூறு மறுப்பும் அப்படிங்கிற அந்த நூலில் இதை பற்றி எதையுமே சொல்லாமல் ஒட்டுமொத்தமாக நான் எழுதுனது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி இவங்க அமைப்பை பற்றியும், அமைப்பில் இருக்கிற பொறுப்பாளர்கள் பற்றியும், அமைப்பில் இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கான சில பெயர் சொல்கள் மாறி இருக்குது. இந்த அளவில் தான் சிவசுப்பிரமணியத்தினுடைய புலனாய்வு இருக்குது. இவருக்கு அடிப்படையே தெரியல, இவர் எழுதுனது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு 52 பக்க அளவில் ஒரு செய்தியை வெளியிட்டு, அதனுடைய முன்னுரையில மட்டும் நாங்க வீரப்பன் குழுவினரை சந்திச்சோம், வீரப்பன் குழுவினர் எங்க அமைப்போடு சேர்ந்து பலம் பெற்று விடுவார்கள் என்ற அச்சத்தை தமிழ்நாடு காவல்துறை அவரை வீழ்த்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருப்பாரு. அப்படி வீழ்த்தப்பட்டதாக சொல்லக்கூடிய காரணம் உண்மை எறியும் குழு, இதே மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய பின்னால் இருந்துட்டு இந்த அமைப்பினுடைய ஆதரவாளர்களால் வீரப்பன் கொல்லப்பட்ட தொடர்பாக ஒரு உண்மை எறியும் குழு அமைக்கப்பட்டு அவங்க ஒரு பொய்யான காரணத்தை சொல்லியிருப்பாங்க. அதாவது வீரப்பன் மோர்ல விஷம் வச்சு மயங்கிய நிலையில் பிடிச்சு அதுக்கு பிறகுதான் வீரப்பனை சுட்டுக் கொண்டதா சொல்லியிருப்பாங்க. அதுதான் 100% உண்மை. சிவசுப்பிரமணியம் சொல்ற மாதிரி பாண்டிக்கண்ணன் அப்படிங்கிற அந்த தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய உளவு பிரிவு காவலர் மூலமாக வீழ்த்தப்படவில்லை அப்படிங்கிறது பற்றி ஒரு மறுப்பு நூல் வெளியிட்டுதாங்க. இந்த மறுப்பு நூலில் அப்பட்டமாக ஒரு பொய்யை சொல்லியிருப்பாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, சிவசுப்பிரமணியத்தினுடைய அயோக்கியத்தனத்துக்கு, போலி ஊடகத்தனத்துக்கு, நரித்தனத்துக்கு, அதாவது நான் அதிரடிப்படை போலீஸார்கிட்ட காசு வாங்கிட்டு, அதாவது அதிரடிப்படை போலீஸாருங்கிறவங்க 2004 அந்த டீம் கலைக்கப்பட்டு அதுல இருந்த எல்லாருமே பல கோடி ரூபாய் மதிப்புடைய வெகுமதிகளை வாங்கிட்டு அவங்க எல்லாமே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எஸ்டிஎஃப் அப்படிங்கிற அந்த டீமே கிடையாது. அதாவது எஸ்டிஎஃப் அப்படிங்கிற டீம் இருக்கு, வீரப்பனை பிடிப்பதற்காக அமைக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த நோக்கம் தகர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆயிட்டுது. இப்போ ஒரு பயிற்சிக்கான படையா மட்டும் எஸ்டிஎஃப் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அதில் இருக்கிற அந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கமாண்டோ ஃபோர்ஸ், ஏஆர் ஃபோர்ஸ், நக்சல் ஒழிப்பு குழு, இந்த மாதிரி சில காவல்துறையினுடைய உட்பிரிவினருக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுல தான் அந்த எஸ்டிஎஃப் செயல்பட்டு இருக்கு. இப்ப எஸ்டிஎஃப்ல இருக்கிற எந்த அதிகாரியும் என்னை சந்திச்சு நீங்க வீரப்பன் கொலைக்கும் மாவோயிஸ்ட் அமைப்புக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு எனக்கு காசெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு பெரிய முட்டாள்தனமான விஷயம் என்னன்னா, காவல்துறை எந்த காலகட்டத்திலும் பொதுமக்களுக்கு, அதாவது தன்னுடைய தகவலாளிகளுக்கு கொடுக்கறதாக சொன்ன ரிவார்டு அண்ட் அவார்டு அதை முழுமையாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வேண்டுமானால் அதுல மனசாட்சியோட நடந்துக்கிறவங்களா இருக்கலாமே தவிர, பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகள் சொல்வதொன்று செய்வதொன்றா இருக்கு. அந்த மாதிரி யாரும் தரமாட்டாங்க. அப்படி எனக்கு ஒரு பெரும் தொகையை கொடுத்து அந்த காசை வாங்கிட்டு நான் மாவோயிஸ்ட் அமைப்பினர் மீது அவதூறு பரப்புறதா தோழர் விவேக் வரிஞ்சு கட்டி எழுதியிருப்பாரு. அதுல அவர் இன்னொரு செய்தி சொல்லியிருப்பாரு, தோழர் வேடியப்பன் போன்று இருக்கின்றவர்களும் சிவசுப்பிரமணியத்தினுடைய இந்த பொய் கதைக்கு துணை போயிட்டாருங்கிறது எங்களுக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு எழுதி, வேடியப்பன் சொன்னதாக நான் சொல்லி இருக்கிறது அத்தனையுமே பொய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி, வேடியப்பன் சொல்றதும் பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருப்பாரு. ஆனா அதே நூலில் நான் அவரை சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். அதை பற்றி இவர் பேசியிருக்கவே மாட்டார். நான் எதுவுமே சொல்லாத சிவசுப்பிரமணியம் சொன்னதா எழுதியிருக்காருனோ, அல்லது நான் சொன்னதை திருச்சி எழுதியிருக்காருனோ, நான் இதுதான் சொன்னேன் அவர் இப்படியெல்லாம் மாற்றி எழுதியிருக்காருனோ சொல்லாமல் வேடியப்பன் சொன்ன குற்றச்சாட்டை மட்டும் இவர் முன்னிலைப்படுத்தி அந்த நூல்ல எழுதியிருப்பாரு. இதன் தொடர்ச்சியாக வேடியப்பன் கடந்த 3 நாட்களுக்கு முன்னால ராவணா யூடியூப் சேனல்ல
நண்பர் ஏகலைவனோட ஒரு நேர்காணல் கொடுத்திருப்பாரு. அந்த நேர்காணல்ல மிகச்சரியா சில விஷயங்களை வெளிப்படையா காட்டியிருப்பாரு. அதுல இன்னும் சொல்ல போனோம்னா வேடியப்பன் அவருடைய பேச்சை முழுமையா வர முடியல. அதுக்கான தடை என்ன பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஏகலைவன் சில குறுக்கு கேள்விகளை கேட்டுட்டு இருக்கனால அந்த செய்தி முழுமையானதா வரல. ஏன்னா அப்படி அவர் சொல்லியிருந்தா தான் வேடியப்பனுக்கும் வீரப்பன் குழுவினருக்கும் மாவோயிஸ்ட் அமைப்பினருக்கும் மீடியேட்டராக, அதாவது தொடர்பாளராக இருந்து தேவராஜை பற்றி உண்மை தெரிய வரும். தேவராஜ் அப்படிங்கிற நபர் காவல்துறையினுடைய பயிற்சி பெற்ற, அதாவது குற்ற பின்னணிகளை பற்றிய கிரிமினாலஜி பாடத்தை முழுமையா படித்த ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆபீசரை விடவும் கூடுதல் திறமையுள்ள நபர். அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடும் பேச்சும் திறமை வாய்ந்ததா இருக்கும். அந்த நபரை பற்றி வேடியப்பன் எதையுமே சொல்ல முடியாத அளவுக்கு நண்பர் ஏகலைவன் நிறைய குறுக்கு கேள்விகளை கேட்டதுனால அதிலிருந்து வேடியப்பன் அந்த கேள்விகளுக்கு மட்டுமே பதில் சொல்லிட்டு அவர் சொல்ல வந்த செய்தியை பலதை சொல்ல முடியாமல் போயிட்டுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுல தான் அந்த நேர்காணல் இருக்கு. அந்த நேர்காணல்ல வேடியப்பன் ரொம்ப நேர்மையாக எனக்கு சப்பக்கட்டு கட்டாம உண்மையை பேசியிருக்கார் அப்படிங்கிறதையும் இன்றைக்கு தோழர் விவேக் தன்னுடைய முகநூல் பதிவுல போட்டிருக்காரு. அந்த முகநூல் பதிவுல மீண்டும், அதாவது என்னை அவதூறுபடுத்தி நான் காவல்துறையினுடைய கைக்கூலியாக இருந்து வாங்கின காசுக்கு பொய்ய கூவிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லிட்டு வேடியப்பன் சொல்லி இருக்கிற அந்த உண்மைகளின் மூலம் நான் கட்டி வச்சிருந்த அந்த கோட்டையினுடைய செங்கல்கள் எல்லாம் சரிய ஆரம்பிச்சிட்டது, நான் எழுதின எல்லாமே பொய்யாகிடுச்சு அப்படின்னு சொல்லி 2 செய்திகளை சொல்றாரு. ஒண்ணு, வீரப்பன் குழுவினருடைய சந்திப்பு நடந்தது அத்தனையுமே காவல்துறையினுடைய உளவாளியாக இருந்த தேவராஜ் மூலம் தான் நடந்ததுன்னு சிவசுப்ரமணியம் சொல்லியிருப்பாரு. அப்படி நடக்கும்போது வீரப்பன் குழுவினரும் மாவோயிஸ்ட் அமைப்பினரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே காவல்துறைக்கு, அதனுடைய தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய உளவு பிரிவுக்கு தெரிஞ்சுதான் இருந்திருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாரு. ஆனா வேடியப்பன் இந்த இடத்துல தெளிவா சொல்றாரு, நானும் தேவராஜும் தோழர் சுந்தரமூர்த்தியும் காட்டுக்கு போனோம், வீரப்பன் குழுவினரோடு கொஞ்ச நேரம் பேசணும். பேசினதுக்கு பிறகு சுந்தரமூர்த்தியும் வீரப்பன் குழுவினரும் அங்கிருந்து தனியா போயிட்டாங்க, நானும் தேவராஜ் மட்டும் தான் உட்கார்ந்துருந்தோம், கூட இன்னொருத்தர் ஐயந்துரை, அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக சிவசுப்ரமணியம் சொன்ன பொய் அம்பலப்பட்டு விட்டது. அதாவது வீரப்பன் குழுவினரும் சுந்தரமூர்த்தியும் என்ன பேசினார் அப்படிங்கிறது தேவராஜுக்கு தெரியாது, அவர் மூலமாக போலீஸுக்கு போச்சு அப்படின்னு சொல்றது முழுக்க பொய் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை என் மேல வைக்கிறாரு. அதே மாதிரி தேவராஜும் சுந்தரமூர்த்தியும் பெண்ணாகரம் காட்டு பகுதியிலிருந்து வீரப்பனை சந்திச்சுட்டு திரும்ப வந்து பெண்ணாகரத்திலிருந்து தருமபுரிக்கு பஸ் ஏறும்போது 2 பேரும் 2 பக்கம் போயிட்டாங்க. ஒரு வழியில் போன சுந்தரமூர்த்தியை தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய எஸ்பியாக இருந்த செந்தாமரை கண்ணன் தலைமையிலான டீம் தூக்கி கைது பண்ணி கொண்டு போய் சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்பக்கூடல் சக்தி சுவர்ஸ் ஆய்வு மாளிகையில் தான் எஸ்பி செந்தாமரை கண்ணன் தங்கியிருந்தாரு. அங்க ஒரு இடத்துல கொண்டு போய் இவரை அடைச்சி வச்சு இவரை சுந்தரமூர்த்தியை தங்களுடைய சோர்ஸா மாத்திட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நான் சொல்லியிருந்தேன். அது ஆதாரமற்றது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வீரப்பன் குழுவினரும் மாவோயிஸ்ட் அமைப்பினரும் என்ன பேசினாங்கிறது தேவராஜுக்கும் தெரியாது, வேடியப்பனுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எங்களை கைது செய்ததாக சொன்னதும், அதாவது எங்களுடைய அமைப்பின் பொறுப்பாளராக இருந்த சுந்தரமூர்த்தியை கைது செய்ததாக சொன்னதும் பொய் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாரு. அதற்கு அடுத்தபடியா இன்னொன்னு சொல்லி என்னுடைய பொய்க்கோட்டையினுடைய செங்கல்கள் எல்லாம் தகர்ந்து போச்சு அப்படின்னு சொல்றாரு. 2வதா நான் ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வேடியப்பனுடைய நேர்காணல்ல இருந்தே எடுத்ததா சொல்ற ஒரு செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சந்திப்புமே தேவராஜுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னது முழுக்க போய். ஏன்னா தேவராஜ் இல்லாமலும் சில சந்திப்புகள், அதாவது 1-2 சந்திப்புகளோ அல்லது 3 சந்திப்போ விவேக் உள்ளிட்ட இந்த குழுவினர், அதாவது சுந்தரமூர்த்தியும் வீரப்பன் குழுவினரும் சந்திச்சாங்க அப்படிங்கிறது சுந்தரமூர்த்தியை என்கிட்ட சொன்னார் அப்படின்னு வேடியப்ப சொல்லியிருக்காரு. உண்மை அதுதான். நாங்க இந்த பலவீனமானவர்களுடைய தொடர்புகளை விட்டுட்டு நேரடியாகவே அமைப்பும் வீரப்பனும் சந்திச்சு பேசணும், அதுதான் உண்மை. நாங்க எங்களுடைய அமைப்பின் ரகசியங்களை பொதுமக்கள் 3ஆம் நபர்கள் இடத்துல பேச மாட்டோம், வீரப்பனோட நேரடி தொடர்பு வச்சு நாங்க நேரடியா பேசிக்கிட்டோம், அதை வேடியப்பன் தெளிவா சொல்லியிருக்காரு. இதன் மூலம் சிவசுப்ரமணியம் சொல்லி இருக்கிற எல்லா செய்திகளுமே தேவராஜுக்கு தெரிஞ்சுதான் நடந்தது அப்படிங்கிறது இதன் மூலமா தகர்க்கப்பட்டு விட்டது. ஆக வேடியப்பன் சொன்னது 100% உண்மை. அவர் சொன்னதனுடைய அடிப்படையில் சிவசுப்ரமணியம் எழுதியிருந்த செய்திகள் எல்லாமே பொய்யா போச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு முகநூல் பதிவை வெளியிட்டிருக்காரு. இந்த முகநூல் பதிவை வெளியிடுறதுக்கு முன்னால தோழர் விவேக் ஒன்னை யோசிச்சிருந்திருக்கணும். உங்களுக்கும் வேடியப்பனுக்கும் வீரப்பன் குழுவினருக்கும் தொடர்பாளராக வந்த தேவராஜ் அப்படிங்கிற நபர் உங்க அமைப்பை சேர்ந்த அகில இந்திய அளவில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அல்லது உங்களுடைய நீங்க யாரெல்லாம் மிகச்சிறந்த மேதைகள் திறமையாளர்கள்
தகுதி வாய்ந்தவர்கள் நினைக்கிறீங்களோ அவங்களை எல்லாம் விடவும் புத்திசாலித்தனமும் சாதுரியமும் அதிகம் உள்ள ஒரு நபர். இந்த நபர் கிட்டத்தட்ட உங்களுக்கும் வீரப்பன் குழுவினருக்கும் ஏற்படுகின்ற அந்த தொடர்புக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்பிருந்து காவல்துறையினுடைய உளவாளியா தான் இருந்து செயல்பட்டு இருந்திருக்காரு. இந்த தேவராஜ் மூலமாகத்தான் வீரப்பன் முதன்முறையாக புலவர் கலிய பெருமாளை சந்திக்க முயற்சி பண்றாரு. அப்படி தேவராஜ் கலிய பெருமாளை சந்திக்க போகும்போது செந்தாமரைக்கண்ணனுடைய நிர்பந்தத்தினால் அவரோடு ஒரு டிரான்ஸ்மீட்டரை கொடுத்து அனுப்புறாங்க. அந்த டிரான்ஸ்மீட்டர் மூலமாக குறிப்பிட்ட தொலைவில் இருந்து அவங்க என்ன பேசிக்கிறாங்க, எந்த இடத்துக்கு போறாரு அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் தேவராஜ் அங்கே போறாரு. ஆனால் அங்கே சந்திக்க முடியல. அதுக்கு பிறகு வீரப்பன் குழுவினர்கிட்ட போய் தேவராஜ் சொல்லும்போது, நான் போய் புலவர் கலிய பெருமானை சந்திக்க முடியல, அவரை சுற்றி கண்காணிப்பு அதிகமா இருக்குது, என்னென்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்கும்போது வீரப்பன் தெளிவா சொல்றாரு, எனக்கு இப்போ ஆயுதங்களும் ஆளும் தேவை, அதுக்கான தொடர்புக்கு தான் நான் கலிய பெருமாளை சந்திக்கிறதுக்காக ஒன்று அனுப்புனேன், அது சாத்தியம் இல்லாம போயிட்டுது அப்படின்னு சொல்றாரு. அந்த கட்டத்திலேயே இந்த தேவராஜ் சொல்றாரு, என்னோடு படிச்ச கீழக்கரையில் இருக்கிற ராமேஸ்வரம் பக்கத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில முஸ்லீம் நண்பர்கள்லாம் இருக்காங்க, அங்க இருக்கிற வேற சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, அவங்க எல்லாமே ஒவ்வொரு வாரமும் இலங்கையில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகளுக்கு பெட்ரோல், ஆயுதங்கள், மருந்து, மாத்திரைகள் இந்த மாதிரி எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு தேவையானதை நான் வாங்கி தர்றேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாரு. வீரப்பன் இதை ஆரம்பத்திலேயே நிராகரிச்சிடறாரு. எனக்கு ஆயுதம் மட்டும் தேவையானதாக இருந்தால் நான் எல்லாரும் மூலையும் வாங்கிடலாம், ஆனா எனக்கு காட்டுக்குள்ள நின்று பயணிக்கிறதுக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இவரோடு பயணிக்கிறதுக்கு இவங்க எடுத்துட்டு போற பொருள்கள் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு, சமைக்கிறதுக்கு, மற்ற சில அடிப்படை தேவைகளுக்காக இன்னும் ஒரு 4-5 பேர் கூட இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி ஆள் இல்லாத சூழல், வெறும் 4 பேர் மட்டுமே காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க முடியாத ஒரு சூழல் தான் கூடுதல் ஆளுக்காக இந்த மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவங்களை அவர் சந்திக்க முடிவெடுக்கிறாரு. இந்த முடிவை பற்றியும் இவங்க சந்திச்சுட்டு வந்து அடுத்து என்ன பேசினாங்க, அடுத்து என்ன பதில் வரும் அப்படிங்கிறதை பற்றியும் சுந்தரமூர்த்தியும் வீரப்பனும் பேசிட்டு இருக்கும் போது அங்க நடந்த விஷயங்கள் வேண்டுமானால் தேவராஜுக்கு தெரியாம இருக்கலாமே தவிர, ஆனால் அவங்க சந்திச்சுட்டு போன பிறகு அல்லது அடுத்த சந்திப்புக்கு இவங்களை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பும் போது வீரப்பன் முழுமையாக தேவராஜிட்ட சொல்லிடுவார். அப்படி வீரப்பன் சொல்லினாலும் பொய்யே பேச தெரியாத ஒரு நபர் அங்க இருக்காரு. யாருன்னா சேத்துக்குடி கோவிந்தன். அவரு என்ன நடந்தது, அடுத்த தொடர்பு என்ன அப்படிங்கறது சொல்லிடுவாரு. நீங்க 2 பேரும் பேசின ரகசியம் என்ன, எத்தனாம் தேதி சந்திக்கலாம், எப்படி சந்திக்கலாம், யாரை கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு கூமுட்டை நல்ல அந்த தேவராஜங்கிறவர் உங்களை எல்லாம் அல்வா கொடுத்து தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு திறமையான நபர். இந்த வேடியப்பனுடைய நேர்காணல்லையே, ராவணா தொலைக்காட்சியில் வந்த நேர்காணல்லையே அவர் முழுமையா பேசியிருந்தாருன்னா தேவராஜ் யாருங்கிறத தெரிஞ்சிருக்கும். தேவராஜ் கோவிந்தபாடிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர். வேடியப்பனோட அவர் பேசும்போதே முதல் கட்ட சந்திப்பிலேயே அவர் சொல்றாரு, நான் இருக்கிற இடத்துல காவல்துறையினுடைய உளவு பிரிவு போலீசார் எங்க வேணாலும் சுத்திட்டு இருப்பாங்க, டெலிபோன் பூத், அதாவது எஸ்டிடி பூத்ல இருந்து நான் உங்கள்கிட்ட பேசும்போது எதையும் வெளிப்படையா பேச முடியாது, குறிப்பால் உணர்த்தத்தக்க வகையில சில செய்திகளை சொல்லுவேன், அந்த அடிப்படையில் நீங்க எனக்கு புரிஞ்சுக்கிட்டு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து வேடியப்பனோட பேசுறாரு. அவர் எஸ்டிடி பூத்துல இருந்து பேசும்போது, ஆனா இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைனா, பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, என் வீட்டுக்காரிக்கு உடம்பு சரியில்லை, சேலத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போலான்னு இருக்கேன் அப்படிங்கிறதை மட்டும்தான் அவர் சொல்லுவாரு. அப்படி சொன்னார்னா, சேலத்தில் இருக்கக்கூடிய கோகுல மருத்துவமனைக்கு நான் வர்றேன், 5 மணிக்கு நீங்க சாயங்காலம் அங்க வந்துருங்கன்னு பொருள். அந்த அடிப்படையில் வேடியப்பனும் புறப்பட்டு 5 மணிக்கு சேலம் கோகுல மருத்துவமனைக்கு வந்துருவாரு. அங்கே வரக்கூடிய இந்த தேவராஜ் அவங்கள சந்திச்சு பேசிட்டு, வீரப்பன் குழுவினர் என்னென்ன பொருள்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னா அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு இவங்க 2 பேரும் வெண்ணாகரம் காட்டில் இருக்கிற வீரப்பனை சந்திக்க போவாங்க. அதே மாதிரி வீரப்பன் வர சொல்லி சொன்னார், வீரப்பன் ஒரு தகவல் அனுப்பியிருக்கார் அப்படிங்கிறத சொல்றதாக இருந்தால் அந்த பகுதி மக்கள் பயன்படுத்தக்கூடிய சில சொல்லாடல்கள் இருக்கும். அதாவது அந்த பகுதியில கருங்கல் குவாரிகள் இருக்கிற இடத்துக்கு பேர் கல்லுக்காடு அப்படிம்பாங்க. அது மாதிரி நான் கல்லுக்காட்டுக்கு போறேன், மேஸ்திரி வர சொன்னாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னார்னா வீரப்பன் வர சொன்னார் அப்படிங்கிறத வேடியப்பன் புரிஞ்சுக்கணும். அந்த வகையில அந்த பகுதி மக்கள் பயன்படுத்தக்கூடிய யதார்த்தமான அந்த சொற்களை பயன்படுத்தியே வேடியப்பனுக்கு தகவல் கொடுத்து அவர் அந்த காட்டு கூட்டி போகக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு. அதே நேரத்துல பெண்ணாகரம் பகுதியிலும் கொளத்தூர் மேட்டூர் பகுதியிலும் அதிரடிப்படையினுடைய கண்காணிப்பு அதிகமா இருந்துட்டு இருக்கு. அவங்களை ஏமாத்திட்டு போற மாதிரியான ஒரு நாடகத்துக்கு பெண்ணாகரம் பக்கம் நல்லம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த நல்லம்பட்டிக்கு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்து கூட மக்கள் வருவாங்க. அவங்க எதுக்காக அங்க வர்றாங்க பாத்தீங்கன்னா, நல்லம்பட்டியில நாட்டு மருத்துவ முறையில கை கால் எலும்பு ஒடிந்து போனவர்களுக்கும் மூட்டு விலகி போனவங்களுக்கும் சிகிச்சை கொடுப்பாங்க. இதுக்காக பல இடங்கள்ல இருந்து நல்லம்பட்டிக்கு பல பொதுமக்கள் கார்லையும் பைக்லையும் வருவாங்க, பஸ்லையும் வருவாங்க. அந்த ஊர்ல எந்த நேரத்திலும் வெளியூராளர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து ஏறுற யாரையும் பொதுமக்களோ அல்லது காவல்துறையினோ சந்தேகப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த ஊருக்கு வெளியூர் ஆட்களுடைய வரவு அதிகமா இருக்கும். அந்த இடத்தை
இந்த தேவராஜ் தங்களுடைய சந்திப்புக்கான ஒரு இடமா மாத்திக்கிறார். புலவர் கலிய பெருமாள், வேடியப்பன், சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட இவங்க எல்லாருமே நல்லம்பட்டியில தான் சந்திக்கிறதுக்கான ஒரு முக்கியமான சந்திப்பு தளமா பயன்படுத்திட்டு இருந்திருக்காரு. அங்க சந்திச்சதுக்கு பிறகு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்க இருந்து இருட்டுனதுக்கு பிறகுதான் அவங்க அங்கிருந்து பெண்ணாகரம் போறாங்க. பெண்ணாகரம் போகும்போதும் கூட இந்த தேவராஜ் தனக்கு கை ஒடிந்து போனதாகவும், அந்த கையில ஒரு எண்ணெய் கட்டு கட்டி இருக்கிற மாதிரியும், இன்னொரு கையில ஒரு எண்ணெய் பாட்டில கையில பிடிச்சிட்டு தான் பெண்ணாகரம் போறாரு. பெண்ணாகரத்துல இருந்து தும்கல் காட்டுக்கு போறாரு. தும்கல் காட்டுக்கு போற வகையில போலீஸ் இல்லாமல் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச அல்லது அவங்களுக்கு எதிர்பாராத விதத்துல சந்திக்கக்கூடிய யாராவது என்ன மாப்பிள்ளைங்க என்ன வேலையா வந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, உன்ன கையில ஒரு மூட்டு வேலைக்கு போச்சு, நல்லாம்பட்டி போய் கட்டு கட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்காக தன்னுடைய கையில கட்டோட தான் போவாரு. இன்னொரு கையில எண்ணெய் பாட்டில் இருக்கும். இதை பார்க்குற யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இரவு நேரம் நான் ஊருக்கு போறது வாய்ப்பு இல்லை, இங்க நம்ம சொந்தக்காரர் இருக்காங்க, அவங்க வீட்டுல போய் தங்கிட்டு நாளை காலையில போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அல்லது நாளை காலையில கட்டுக்கட்ட போகணும், இன்னைக்கு ராத்திரி இங்கேயே வந்து தங்கிட்டு காலையில நேரமே போனா கட்டு கட்டிடலாம், 9 மணி 10 மணிக்கு போனா 2-3 மணி நேரம் உட்கார்ந்துட்டு தான் வைத்தியரை பார்க்க வேண்டியதா இருக்கு, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு போவாரு. இப்படி போகக்கூடிய தேவராஜை பின்தொடர்ந்து துரைப்பாண்டியனும் அவருக்கும் கீழே வேலை செய்யக்கூடிய பாண்டிக்கண்ணன், செந்தில், இந்த மாதிரி அந்த டீம், வெங்கடேசன், சுப்பிரமணியம், ராசப்பன், இப்படி ஒரு பெரிய டீமே வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கொண்ட டீம். இந்த டீமை சேர்ந்த யாராவது ஒருத்தர் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. வேடியப்பன் பெண்ணாகரம் காட்டு பகுதியிலிருந்து வெளியில வரும்போதும் கூட ஒரு சில நேரங்கள்ல அந்த காடுகளுக்குள்ள செடி வெட்ட வந்தவங்க மாதிரியும் ஆடு மேய்க்க வந்தவங்க மாதிரியும் எஸ்டிஎஃப் போலீசார்லாம் இருந்திருக்காங்க. சுந்தரமூர்த்திக்கும் இந்த நூலை அறவேக்காட்டுத்தனமாக எழுதி வெளியிட்டிருக்கிற தோழர் விவேக்குக்கும் வேண்டுமானால் அந்த பகுதியில போலீஸ் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா அதிரடிப்படைக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய சந்திப்பு எங்க நடக்குது, எல்லா விவரங்களும் தெரிஞ்சுதான் இருந்திருக்குது. யார் யார் சந்திக்க போறீங்க, நேற்றைக்கு நடந்த சந்திப்புல என்ன முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டது, நாளைக்கு நடக்கிற சந்திப்புல என்ன பேசப்பட்டது, எல்லாமே உளவுத்துறை கண்காணிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் வீரப்பன் நடவடிக்கையில எந்த இடத்துல நம்ம குறுக்கிட்டாலும் அவர் டைவர்ட் பண்ணி வேற இடத்துக்கு போயிடுவாரு. நீண்ட நாள்களுக்கு பிறகு ஒரு தொடர்பு கிடைச்சிருக்கு. இந்த தொடர்பின் மூலமாகவே நம்ம வீரப்பனுடைய கதையை இந்த இடத்துல முடிச்சிடணுங்கிற முடிவுல தான் துரைப்பாண்டியன் உங்களுடைய சந்திப்புகள் எல்லாத்தையும் தெரிஞ்சும் அதை அனுமதிச்சுட்டே இருந்திருக்காரு. எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்துல அவர் கட் பண்றதுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. உங்களுக்கு வேண்டுமானால் பெண்ணாகரம் காட்டு பகுதியில் அதிரடிப்படையினர் 2 முறை வீரப்பனை மடக்கி தாக்குதல் நடந்த முயற்சிகள் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா நான் எழுதின வீரப்பன் வாழ்ந்ததும் எழுந்ததும் 4ஆம் தொகுதி நூல்ல அந்த 2 தாக்குதல் நடவடிக்கைகளை பற்றியுமே எழுதியிருப்பேன். ஒண்ணு, தங்காருடைய வீட்டில் மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த தோழர்களும் இந்த தேவராஜ் இவங்க எல்லாம் போய் சந்திக்க போகும்போது அந்த வழியிலேயே வழிமறிச்சு தாக்குதல் நடத்துறதுக்காக செந்தாமரை கண்ணன், எஸ்பி சண்முகவேல் தலைமையிலான ஒரு டீம், ஒரு 10 கமாண்டோட அங்க போய் தங்கி இருந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்மிட்டரை இந்த தேவராஜ் மூலமாகவும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த டிரான்ஸ்மிட்டர் போற தூரத்தை வச்சு இந்த டீம் பின்தொடர்ந்து போய் வீரப்பன்களோட சேர்ந்த இடத்துல தாக்குதல் நடத்துறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. தேவராஜ் கொண்டு போன ஒரு டார்ச் லைட்ல அந்த டிரான்ஸ்மிட்டரை வச்சு அனுப்புறாங்க. அந்த டிரான்ஸ்மிட்டர், இந்த டார்ச் லைட்டை தேவராஜ் எடுத்துட்டு போறாரு. செந்தாமரை கண்ணன் கையில் இருந்த அந்த ரிசீவர் மூலமாக அந்த டிரான்ஸ்மிட்டர் எவ்வளவு தூரத்துல போயிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே வந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துல ஒரு குழப்பம் ஏற்பட்டு அந்த ஆபரேஷன் ஃபெயில் ஆயிடுது. அது என்ன பாத்தீங்கன்னா, செந்தாமரை கண்ணன் கூட்டிட்டு போயிருந்து இன்னொரு போட்டோகிராஃபர்கிட்டையும் ஒரு டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காரு. அந்த டிரான்ஸ்மிட்டர் ஆன் ஆனதுனால தேவராஜனுடைய கையில் இருந்த டிரான்ஸ்மிட்டருடைய தொடர்பு துண்டிச்சுட்டு போட்டோகிராஃபர் கையில் வச்சிருந்த டிரான்ஸ்மிட்டருடைய ஃபங்க்ஷன் மட்டும் அவங்களுக்கு அந்த ரிசீவர் வழியா கிடைச்சிருக்குது. அதனால அந்த ஆபரேஷன் ஃபெயில் ஆயிடுது. அதே மாதிரி இன்னொரு ஆபரேஷன் நடக்குது. அந்த ஆபரேஷன் படி தங்கானுடைய குடிசையில அன்றைக்கு மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவர்களோ அல்லது தேவராஜோ, வேடியப்பனோ, சுந்தரமூர்த்தியோ, விவேக்கோ யாரோ ஒருவர் அங்க சந்திச்சு பேசக்கூடிய அந்த நேரத்துல அந்த குடிசையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 அடி தூரத்தில் இருக்கிற பாப்பான்மெட் அப்படிங்கிற கரட்டில் இருந்து தாக்குதல் நடத்துறதுக்காக ஒரு டீமை கொண்டு போயிருக்காங்க. எஸ்பி சம்பத்குமார் தலைமையிலான அந்த டீம்ல டேவிட் அப்படிங்கிற எஸ்ஐ, வின்சென்ட் அப்படிங்கிற எஸ்ஐ உள்ளிட்ட ஒரு 15 கமாண்டோஸ் போயிருக்காங்க. இந்த டீம் அந்த இடத்துல உட்கார்ந்து தங்கான் வீட்டை உன்னிப்பா கவனிக்கிறாங்க. தங்கான் வீட்டை கவனிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஒரு உண்மை தெரியுதுன்னா, இந்த தூரத்திலிருந்து தங்கான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுகளை சுட்டுக் கொள்ள முடியாது, அந்த கில்லிங் ரேஞ்ச் அதிகமா இருக்குது அப்படிங்கிறனால அன்னைக்கு அந்த ஆபரேஷன் முடிச்சுட்டு திரும்பிடுறாங்க. இந்த இடத்துக்கு அதிரடிப்படை போலீசார் ஒரு டீம் போய் ஏறினது, அவங்கள ஒரு வேன் கொண்டு வந்து விட்டது எல்லாமே அதுல இருந்து வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய குமரன் தாங்கல் அப்படிங்கிற கரட்ல தங்கி இருந்த வீரப்பன் பாத்துறாரு. அதுக்கு பிறகுதான் இந்த அமைப்பினர் மீது, அதாவது தேவராஜ் உள்ளிட்ட இந்த குழு மீதும் மாவோயிஸ்ட் அமைப்பினர் மீதும் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் மீண்டும் ஒரு முறை வேடியப்பனை கூப்பிட்டு இந்த ஆளு எல்லாமே ஒழுக்கமான ஆளு தானா, இவங்க போலீஸ் உளவாளியா இருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை பற்றி கேட்கிறாரு. வேடியப்பன் இவங்க எல்லாமே நம்பிக்கைக்குரிய ஆளு, இவங்க யாரும் காட்டி கொடுக்க மாட்டாங்க,
அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு அந்த சந்திப்புகள் நடந்திருக்கு. இந்த 2 தாக்குதல் முயற்சி இல்லாம 3வதாக ஒரு முயற்சியும் நடக்குது. அந்த முயற்சியில அந்த நாள், குறிப்பிட்ட நாள் வீரப்பன் குழுவினர் ஒரு நபரை, வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு நபரை, அது சுந்தரமூர்த்தியாக இருக்கலாம் அல்லது விவேகாக இருக்கலாம் அல்லது இந்த 2 பேர் அல்லாத இன்னொரு நபராக கூட இருக்கலாம், அந்த அமைப்பை சேர்ந்தவங்க யாரோ ஒருத்தரை வீரப்பன் குழுவினர் இடத்துல அறிமுகப்படுத்துறதுக்காக தேவராஜ் கூட்டிட்டு போறாரு. அந்த நபரை மாற்றி அந்த நபருக்கு பதிலாக வெள்ளத்துறையை கூட்டி போறதுக்கான முயற்சியை போலீசார் செய்யறாங்க. அதாவது எஸ்டிஎஃப் உயர் அதிகாரிகள் செய்யறாங்க. அந்த இடத்துல துரைப்பாண்டியன் வேண்டாங்கிறார். தயவு செய்து வேணாம், இந்த நபருக்கு இந்த காடுகளை பற்றியும் இங்க இருக்கிற மக்கள் வாழ்வியலை பற்றியும் எதுவுமே தெரியாது. இவன் போய் ஏதாவது எக்கு தப்பா பேசினான்னா பெரிய சிக்கலாயிரும். வீரப்பனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா வெள்ளத்துறையை பிடிச்சி வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கிற அந்த தொடர்பும் துண்டிச்சு போயிடும். இவன் போலீஸ் இன்ஃபார்மர் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டுன்னா தேவராஜையும் அவர் எதிர்காலத்தில் தொடர்பு எடுக்கவே மாட்டாரு. நமக்கு அந்த தொடர்பு போயிடும். வேண்டாம், இந்த முறை தேவராஜை மட்டுமே அனுப்புவோம், கூட இந்த ஆளை அனுப்ப வேண்டாம். அடுத்த முறை எப்படி ஒரு சூழலாமே அந்த மாதிரி முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி சொல்றாரு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த இடத்துல ஒரு கடும் வாக்குவாதத்துக்கு பிறகு வேற வழியே இல்லாம விஜயகுமார், செந்தாமரைக்கண் இவங்க 2 பேருடைய வற்புறுத்தலினுடைய அடிப்படையில தூப்கல் காட்டுப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கிருஷ்ணாபுரம் காட்டுப்பகுதி, இது பெண்ணாகரத்தினுடைய வடக்கு பக்கம் இருக்குது, அந்த காட்டுப்பகுதியிலிருந்து தேவராஜோடு சப் இன்ஸ்பெக்டர் வெள்ளதுரை 2 பேரும் காட்டுக்குள்ள போறாங்க. ஆனா வீரப்பன் வர சொல்லி இருந்த அந்த காலக்கெடு முடிஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு பிறகுதான் உள்ள போறாங்க. உள்ள போய் பல இடங்கள்ல காடுகளுக்குள்ள பட்டி போட்டு தங்கி இருந்த இடங்கள், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் சுத்தி அண்ணா அண்ணான்னு தேவராஜ் சத்தம் போட்டு பாக்குறாரு. எங்க எதுவுமே பதில் இல்லை. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா அந்த மின்மினி பூச்சி மாதிரி ஏதோ லைட் வெளிச்சம் தெரிஞ்சாலும் அது வீரப்பன் குழுவால அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. இந்த இடத்துல வீரப்பன் உள்ளபடியே தேவராஜ் மேல சந்தேகப்படுறாரு. இவன் போலீஸ் ஸ்பை தான் அப்படிங்கிறத ஓரளவுக்கு உறுதிப்படுத்தி இந்த சந்திப்பை தவிர்த்துறாரு. அதனால அன்னைக்கு போனவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் காட்டுக்குள்ள சுத்தியும் சந்திக்க முடியாம வெறுங்கையோட திரும்பி வந்துடுறாங்க. இந்த ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுது. இதுக்கு பிறகுதான் வீரப்பன் தேவராஜ் மேல சந்தேகப்பட்டு சேத்துக்குழி கோவிந்தன் குறிப்பா தேவராஜுடைய நெஞ்சிலேயே அடுத்த சந்திப்புல துப்பாக்கி தூக்கி வச்சிடறாரு. எத்தனை நாள் அந்த ஆள்காட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கிறா அப்படின்ட்டு. இதை எதிர்பார்த்திருந்த தேவராஜ் நேரடியா வீரப்பனுடைய காலை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறார். ஆனா போன வருஷம் ஆனி மாசம் நீங்க என்ன முதல்ல சந்திச்சப்ப என் குடும்பத்துக்கு 7.5 பிடிச்சிருச்சுன்னு தெரியும். இந்த பக்கம் நீங்க தொடர்பு இருக்கீங்க, அந்த பக்கம் எஸ்டிஎஃப் போலீஸார் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. நான் மாதேஸ்வரமலை காடுகளுக்குள்ள கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏதாவது ஒரு கட்டத்துல எனக்கு பிரச்சனை வரும், என் குடும்பமே வீணா அழியும் அப்படிங்கிறது தெரியும். அது உங்க மூலமா தான் நடக்குதுங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பா என்னை போலீஸ் பிடிச்சாங்கன்னா சுட்டு கொண்டுருவாங்க. உங்களுக்கு இவ்வளவு தூரம் உதவி செஞ்சுட்டு இருக்குன்னு தெரிஞ்சா என்ன உயிரோட வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒருவேளை போலீஸ் என்னை கண்டுபிடிச்சு என்னை சுட்டு கொண்டாங்கன்னா நான் ஏதோ கண்ட ஜாதிக்காரங்க கையில சாக வேண்டியதா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை வர வேண்டாம். தயவு செய்து நீங்களே சுட்டு கொண்டுருங்க. ஆனா நீ துப்பாக்கி அண்ணன்கிட்ட கொடு, அண்ணனே என்ன சுட்டு கொண்டு இல்ல நீ சுடுனா அப்படின்ட்டு சேத்துக்குடி கோவிந்தங்கிட்டே சுடுன்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்துறாரு. வீரப்பனுக்கும் ஒரு சின்ன தடுமாற்றம் வருது. இதுக்கடியிலேயே மீண்டும் தேவராஜ் பேசுறாரு. உங்களை சந்திச்ச அன்னைக்கே என் குடும்பத்துக்கு 7.5 பிடிச்சதுன்னு தெரியும். நான் இங்க செத்ததுக்கு பிறகு என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. எப்போ நான் வீட்டுக்கு வரலன்னு தெரியுதோ அப்போ என்ன வீரப்பன் குழுவோ அல்லது போலீஸோ சுட்டு கொண்டுட்டாங்கன்னு தெரியும். அதுக்கு மேலே நீங்களும் உயிரோடு இருந்து சோத்துக்கு வழி இல்லாம கஷ்டப்பட வேண்டாம். நீங்களும் மருந்து குடிச்சிடணும். பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் வாங்கி என் வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னை காணா நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சதுன்னா என் குடும்பமும் மருந்தை குடிச்சிட்டு செத்துருவாங்க. அதனால நான் எப்படியும் சாகிறது உறுதி. உங்க கையிலேயே சாகிறேன். என் ஜாதிக்காரன் சொந்தக்காரன் நீங்க கொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமை. நீங்களே கொள்ளுங்கண்ணா, சுற்றுங்கண்ணான்ட்டு ரொம்ப ஒரு நெருக்குதல் கொடுக்குறாரு. சாக போற சூழல்ல எல்லாருமே தன்னை விட்டுருங்கன்னு சொல்லித்தான் கதறுவாங்களே தவிர கொல்லுங்கன்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுல வீரப்பனுடைய மனநிலை உளவியலை புரிஞ்சு வச்சுட்டு தேவராஜ் இப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வீரப்பனே மனம் மாறி சுமார் கோயந்தா இவன் நம்ம ஜாதிக்காரன் இப்படிலாம் செய்ய மாட்டான், சரி உன்னை நான் நம்புறேன் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜுக்கான அடுத்த ஒரு அஜெண்டாவை ஒரு வேலையை அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வேலை தான் கடைசி வேலை. அந்த வேலையோட வீரப்பனுடைய வரலாறு முடிஞ்சிருது அப்படிங்கிறது தான் நான் எழுதின நூல்ல சொல்லியிருப்பேன். இதை எல்லாமே எதையுமே படிக்காத விவேக் தேவராஜ் அப்படிங்கிற நபர் யாரு, அவர் எவ்வளவு நாள் வீரப்பனோட தொடர்பு இருந்தாரு, தேவராஜை பின்தொடர்ந்து போன போலீசார் அந்த பகுதியில் எத்தனை ஆபரேஷன் முயற்சி பண்ணாங்க, அது எல்லாம் என்ன காரணத்தினால தடைப்பட்டது, அது எதனால ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் எழுதின வீரப்பன் வாழ்ந்தது வீழ்ந்தது 4ஆம் தொகுதி நூல் சொல்லியிருப்பேன். ஆனா அதை பற்றியோ அந்த இருக்கிற செய்திகளை பற்றியோ இவர் பொருட்டாவே எடுத்துக்காம இல்ல அதை படிக்காம வேடியப்பன் சொல்லி இருக்கிற அந்த 2 செய்திகளை மட்டும் மையமா வச்சு நான் எழுதியிருக்கிற அந்த நூல் முழுக்க பொய்யானது. நான் போலியாக உருவாகி இருக்கிற அந்த கோட்டையினுடைய செங்கல் எல்லாம் சரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு புலகாங்கிதம் அடைஞ்ச ஒரு செய்தியை முகநூல்ல வெளியிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பதிவை வெளியிட்டு இருக்கிற விவேக் இன்னும் 2 விஷயத்துக்கு அதுல பதில் சொல்ல தவறிட்டார். ஒண்ணு,
சிவசுப்பிரமணியம் எழுதி வெளியிட்ட வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் 4ஆம் தொகுதியினோட படிச்ச நான் ஆரம்பத்துல உண்மையிலேயே இந்த மாவோயிஸ்ட் அமைப்புக்கும் வீரப்பன் கொல்லப்பட்டதற்கும் சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா இப்ப விவேக்கும் சுந்தரமூர்த்தியும் நடந்துக்கிறத பார்க்கும்போது சிவசுப்பிரமணியம் சொல்றதுல உண்மை இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அதுக்கு இவங்க பதில் சொல்லவே இல்லை. அதே மாதிரி அவர் இன்னொரு குற்றச்சாட்டை சொல்றாரு. வீரப்பன் சுந்தரமூர்த்தியையும் இன்னொருவராக அந்த அமைப்பை சேர்ந்த சதாசிவம் அப்படிங்கிற 2 பேரும் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு வீரப்பன் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பணத்தை இவங்க 2 பேரும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நானும் பல முறை வீரப்பனை சந்திக்கும் போது எனக்கு பொருள் வாங்குறதுக்கெல்லாம் பணம் கொடுத்து விட்டாரு. இது எல்லாமே சேத்துக்குழி கோவிந்தன் தன்னுடைய டைரியில் எழுதி வச்சிருந்தாரு, என்கிட்ட சொன்னார் அப்படிங்கிறத பற்றி சொல்றாரு. அதற்கும் இவங்க 2 பேரும் பதில் எதுவும் பேசல. அதாவது சுந்தரமூர்த்தியும் விவேக்கும் அதை பற்றி எதுவுமே பேசல. இப்படி வேடியப்பன் சொல்லியிருக்கிற 2 கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அது எங்களுக்கு சாதகமா இருக்குது, சிவசுப்பிரமணியம் எழுதின எல்லாமே பொய்யுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இதுவே சான்றா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வேடியப்பன் சொல்லியிருக்கிற இந்த குற்றச்சாட்டுகள். ஒண்ணு, நீங்க வீரப்பன்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்தீங்க குற்றச்சாட்டு, அது உண்மையானது, குற்றச்சாட்டு அல்ல, அது உண்மையான செய்தி. அதுக்கு நீங்க மறுப்பு சொல்ல. அதே மாதிரி உங்களுடைய நடவடிக்கையின் விளைவாகத்தான் வீரப்பன் கொல்லப்பட்டார், வீரப்பன் சிக்கிறாரு அப்படிங்கிறதுல எனக்கு ஆழமான சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அழுத்தமான சந்தேகம் இருக்குது. சிவசுப்பிரமணியம் சொல்றது மெய்யாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்றாரு. அதுக்கும் நீங்க பதில் சொல்ல. அதே மாதிரி வீரப்பன் கொல்லப்பட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பூர்ல தலைமறைவாக இருந்ததாக சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தியை அவருடைய உதவியாளராக கூடயே இருந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்தவர் தான் காட்டி கொடுத்தாரு. அந்த அடிப்படையில் தான் போலீசார் கைது செய்தாருன்னு நீங்க பல இடங்களில் சொல்லியிருந்தாலும் அந்த ஈஸ்வரனை நீங்க இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்து வெளியேற்றவோ அல்லது அவரோட தொடர்புகளை துண்டிக்காம அவரோட நெருக்கமாகவே இருந்துகிட்டு இருக்கீங்க. இதுவும் எனக்கு சந்தேகத்தை கிளப்புதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அடுத்த கட்டமா அவர் சொல்றாரு, தமிழ்நாடு உளவுத்துறை கியூ பிரான்ச் போலீசாருக்கு நான் இங்கதான் தங்கி இருக்கிறேன், என்னை வந்து பிடிச்சுங்கன்னு சுந்தரமூர்த்தியை தகவல் கொடுத்து அதன்படி போலீசார் போய் அவரை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. இதையெல்லாம் நீங்க மறுக்கிறீங்களா இல்ல ஆதரிக்கிறீங்களா அல்லது வேடியப்பன் சொல்றது உண்மைங்கிறத ஏத்துக்கிறீங்களா அப்படிங்கிறதை பற்றியும் எதுவும் பதில் சொல்ல. 2021ஆம் ஆண்டு நான் எழுதி வெளியிட்ட வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் அப்படிங்கிற அந்த நூல்ல மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த சுந்தரமூர்த்தி தான் கடைசி நேரத்தில் காவல்துறையினுடைய கையாளாக உளவாளியாக மாறி ஒரு நிர்பந்தத்தில், அவர் விருப்பப்பட்டலாம் மாறல, ஒரு நிர்பந்தத்தில் உயிரோடு காலி பண்ணிடுவோம், சுட்டு கொண்டுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு மாறிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருந்தேன். அது 100% உண்மைங்கிறதுக்கான எல்லா விதமான சான்றுகளையுமே தோழர் விவேக் எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு. இருந்தாலும் நான் குற்றச்சாட்டு வச்சிருக்கிற சுந்தரமூர்த்தி இதுல இதுவரைக்கும் நேரடியா பேசாம விவேக் மூலமாகவே அவருக்கான பதிலை சொல்லிட்டு இருக்காரு. இதுவும் ஒரு பெரிய சந்தேகத்துக்கு இடமானதா இருக்கு. ஏன்னா நாளைக்கு அது அவருடைய கருத்து என்னுடைய கருத்து அல்லன்னு சுந்தரமூர்த்தி பின்வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த அமைப்பை சேர்ந்த சுந்தரமூர்த்தி விவேக் 2 பேருமே கட்சியினுடைய தலைமையின் உத்தரவின்படிதான் நாங்க சந்திச்சோம்னு சொன்னா இந்த கட்சியினுடைய தலைமை இது சொல்லணும் அல்லது அவங்க ஒரு நூலா வெளியிடணும். அது இல்லாம இது சுந்தரமூர்த்தி வெளியிடக்கூடிய நூலாகவும் அதை எழுதினவர் விவேக்காகவும் இருந்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் இப்பவும் வைக்கிறேன். அன்றைக்கும் அதைத்தான் நான் வச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். இல்ல நாங்க யோகியமானவங்க நேர்மையானவங்க, வீரப்பனுடைய சந்திப்பு எங்களுக்கு இப்படித்தான் நடந்தது, யாரெல்லாம் போனோம், நாங்க என்னெல்லாம் பேசினோம், எந்த சூழல்ல வீரப்பன் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதை பற்றி இனிமேலாவது நீங்க பேசுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதை பேசாத வரைக்கும் நான் வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மை அப்படிங்கிறது தான் பொதுவான பார்வையா இருக்கும். அதுல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு செய்தியை நம்ம மிக முக்கியமா கவனத்தில் எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட 1969-70களில் நக்சல் பாரிகள், அதுக்கு பிறகு மக்கள் யுத்தம், அதுக்கு பிறகு மாவோயிஸ்ட், இப்படி பல்வேறு விதமான பேரை மாறிட்டே வந்துட்டு இருக்குது. இந்த அமைப்பின் மீது ஈடுபாடு கொண்டு இந்த அமைப்பிற்காக தங்களுடைய உடல் உழைப்பு, பொருளாதாரம், வாழ்க்கை எல்லாத்தையுமே அர்ப்பணித்த பல ஆயிரம் இளைஞர்கள் நாட்டுல செத்து போயிருக்காங்க. இன்னும் சிலர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே தங்களை இந்த இயக்கத்துக்காக அர்ப்பணித்து மக்களுக்காக ஏதாவது ஒரு வகையில பயனுள்ள வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உள்ள வர்றாங்க. இவங்களை சுந்தரமூர்த்தி மாதிரியும் விவேக் மாதிரியும் இருக்கிற 2ம் கெட்ட ஒரு எந்த நிலைப்பாடும் எடுக்க தெரியாத அறவேக்காடுகள் தவறான வழியில பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அப்பு, பாலன், தமிழரசன் இந்த மாதிரி பலர் நாட்டுக்காகவும் இந்த நாட்டினுடைய மக்கள் நலனுக்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இறந்து போயிருக்காங்க. இவங்களுடைய வழியில இன்னும் பலர் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. திருமணம் செய்யாம சொந்தமா இருந்த வீடு, வயல், நிலங்கள் எல்லாத்தையும் வித்து இயக்கத்துக்காக செலவு பண்ணிட்டு கடைசி காலத்துல சாப்பிட்றதுக்கு கூட நல்ல உணவு இல்லாம பிச்சை எடுத்து வாழக்கூடிய நிலையில பல தோழர்கள்
மோசமான நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுடைய அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் இவங்கள மாதிரி இருக்கிற சந்தர்ப்பவாதிகள், இன்னும் சொல்ல போனா பிழைப்புவாதிகள் தவறா பயன்படுத்தி ஒரு பெரிய அவமானத்தை, அவப்பெயரை கட்சிக்கு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. எதிர்காலத்தில் கூட இந்த மாவோயிஸ்ட் அமைப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வளர்றதுக்கும் பலர் அந்த அமைப்புல சேர்ந்து பணியாற்றி மக்களுக்கு பயனுள்ள வகையில பல வேலைகளை செய்யறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். அந்த வாய்ப்பை சுந்தரமூர்த்தி, விவேக் போன்ற ஆள்கள் சுத்தமா இல்லாம காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வீரப்பன் குழுவினரோடு கடைசி காலத்தில் மாவோயிஸ்ட் அமைப்பு தொடர்பில் இருந்தது அப்படிங்கிறது நான் சொன்னதுக்கு பிறகு உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பார்வைக்கும் அது தெரிஞ்சிருக்குது. அது இப்ப அவங்களே ஒத்துக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குது. அந்த சூழலுக்கு பிறகாவது நாங்க எதற்காக சந்திச்சோம், என்ன பேசணும், எப்படி அந்த சந்திப்பு நடந்தது, எங்க சந்திப்புக்கு யார் துணையா இருந்தாங்க, கடைசி கட்டத்துல அந்த சந்திப்பு எப்படி விட்டு போச்சு, அதுக்கு பிறகு வீரப்பன் எப்படி கொல்லப்படுறாரு, அதற்கு பிறகு நாங்க உண்மையறியும் குழுன்னு ஒரு உண்மையறியும் குழுவை ஏற்படுத்தி அந்த உண்மையறியும் குழு எந்த ஆய்வுமே செய்யாம வீரப்பன் மோரில் விஷம் வைத்துத்தான் பிடித்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிற பொய்யான ரிப்போர்ட் நாங்க எதுக்காக எழுதுனா, அந்த ரிப்போர்ட் எழுத வேண்டிய அவசியம் என்ன, அதுக்கு பின்னால இருந்தது யார், சுந்தரமூர்த்தியா, விவேகா, அல்லது கட்சியினுடைய தேசிய தலைமையா, மாநில தலைமையா அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாமே வெளிப்படுத்தினா தான் உங்களுடைய நம்பகத்தன்மை எல்லாருக்கும் வெளியில தெரியும். அதை செய்யாத வரைக்கும் உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். அதுல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. அதே மாதிரி நான் மீண்டும் வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு என்ன பாத்தீங்கன்னா, வீரப்பன் மனைவி பேர்ல சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போடப்படுது. அந்த மனுவில் வீரப்பன் சுட்டுக் கொல்லப்படவே இல்லை, உண்மை அறியும் குழு கண்டுபிடித்த இந்த ஆய்வின் அடிப்படையில் அவர் மோர்ல விஷம் வச்சு தான் கொல்லப்பட்டிருக்காரு. அப்படி கொல்லப்பட்டதாக சொல்லக்கூடிய வீரப்பன் உள்ளிட்ட 4 பேருடைய உடல் கூரை ஆய்வு செய்த மருத்துவர்கள் பொய்யான ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸுக்கு சாதகமா ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது உண்மை இல்லை. அதனால மீண்டும் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும், வேறு மருத்துவர்களை வச்சு உடற்கூறு ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பல கோரிக்கைகளை முன்வச்சு, அதாவது சாதாசிவ கமிஷன் விசாரணையை தொடங்கணும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும், வீரப்பன் குழுவினர் 4 பேரையும் சுட்டுக் கொண்ட காவல்துறை அதிகாரிகள் மேல கிரிமினல் வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிற பல கோரிக்கைகளை முன்வச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறாங்க. அந்த ரிட் பெட்டிஷனை வழக்கறிஞர் சங்கரசுப்பு தான் போட்டிருக்காரு. இந்த ரிட் பெட்டிஷனுக்கு பதில் கொடுத்த மாநில அரசு சில தரவுகளை எல்லாம் கொடுக்குது. இந்த உடற்கூறு ஆய்வு நடத்தின 3 மருத்துவர்களும் எத்தனை உடற்கூறு ஆய்வு நடத்தியிருக்காங்க, எப்படி சிக்கலான பல கொலைகளையும் தற்கொலைகளையும் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. அதன் மூலமா காவல்துறை அந்த உண்மைகளை எல்லாம் வெளியில் கொண்டு வந்திருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப திறமை வாய்ந்த மருத்துவர்கள் தான் அப்படிங்கிறதுக்கான பல சான்றுகளையும் கொடுத்துட்டு கூடுதலா இன்னொரு செய்தியும் சொல்றாங்க. வீரப்பன் கொல்லப்பட்ட போது அவர்களுடைய உடலை நாங்க போட்டோ எடுத்திருக்கிறோம், எக்ஸ்ரே எடுத்திருக்கிறோம், போஸ்ட்மார்டம் நடக்கும்போது முழுக்க முழுக்க அவங்களுடைய உடற்கூறு நடந்ததை வீடியோவா பதிவு பண்ணி வச்சிருக்கோம். அந்த வீடியோ விசாரணை அலுவலராக இருக்கிற ஆர்டிஓவிடம், அதாவது தருமபுரி கோட்டாட்சி தலைவரிடம் ஒப்படைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற செய்தி எல்லாமே சொல்றாங்க. இவங்க உண்மையிலேயே வீரப்பன் குழுவினருடைய மரணத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிருந்தா அந்த நேரத்திலேயே அந்த வீடியோ கேசட்டினுடைய ஒரு பிரதியை எங்களுக்கு கொடுங்கன்னா அவருடைய மனைவி பேர்ல ஒரு மனு போட்டு அதை வாங்கிடலாம். அந்த வீடியோவை பார்த்திருந்தாவே உண்மையிலேயே வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டாரா அல்லது விஷம் வைத்துக் கொல்லப்பட்டாராங்கிறது தெரிஞ்சிருக்கும். அல்லது வீரப்பனுடைய உடல் மேட்டூருக்கு பக்கத்தில் இருக்கிற மூலக்காடுங்கிற இடத்துல தான் அவருடைய உடல் புதைக்கப்பட்டிருக்கு. அவருடைய எலும்பு என்ன இருக்கும், அந்த எலும்பிலிருந்து ஒரு துண்டை எடுத்து பகுப்பாய்வுக்கு அனுப்பினாலும் கூட அவர் விஷம் வைத்துக் கொல்லப்பட்டிருக்காரா இல்ல உண்மையிலேயே துப்பாக்கியால் தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதை பற்றி அடுத்த கட்ட நகர்வு எதுக்குமே இவங்க போகாம உண்மை அறியும் குழு அப்படிங்கிற பேர்ல இவங்க அமைத்த அந்த ஒரு 18 பேர் கொண்ட குழு கொடுத்த ஒரு ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில என்னன்னா, வீரப்பன் குழுவினர் மாத்துப்பறி கல்லாட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து தங்கியிருந்த போது வீரப்பனுடைய உறவினர் வீட்டு பெண் ஒருத்தர் மோர்ல மயக்க மருந்தை கலந்து கொடுக்குறாங்க. அதை குடிச்சு அந்த 4 பேருமே அங்கேயே மயங்கி விழுந்துறாங்க. அதுக்கு பிறகு தமிழ்நாடு அதிரடிப்படை அவங்க 4 பேரையும் கையை கட்டி காவிரி ஆற்றுக்கு எடுத்துட்டு வந்து அங்கிருந்து பரிசல் மூலமா சின்ன காவல் தட்டுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து அங்க அவங்களை அடிச்சு உதச்சி சித்திரவதை பண்ணி மீண்டும் வேன்ல ஏற்றி வேனை மேட்டூரிலிருந்து மேச்சேரி வழியாக பெண்ணாகரம் கொண்டு போயிட்டு திரும்ப பாப்பாரப்பட்டிங்கிற இடத்துல, அதாவது தலையை சுத்தி வாங்கி கொண்டு வர மாதிரி ஒரு தூரத்துல கொண்டு போய் வச்சு என்கவுண்டர் பண்ணதான் போலியா நாடகம் போட்டிருக்காங்க. இதுதான் உண்மை அப்படிங்கிற ஒரு கதை எழுதியிருந்தாங்க. அந்த கதை நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வாய்ப்புகள் எல்லாமே, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருந்த இந்த வழக்குகள்ல பல ஆவணங்கள் இவங்க கைக்கு கிடைக்க வர வேண்டிய ஆவணங்கள் எல்லாமே வாங்காம விட்டுட்டு அந்த பழைய கதையை மட்டுமே மெய்ப்பிக்கத்தக்க ஒரு கதையா வச்சு இவங்க அந்த வழக்குகளையும் நீத்து போக வச்சிட்டாங்க. இப்படி வீரப்பன் கொல்லப்பட்டதுல நடந்த பல உண்மைகளை மறைச்சு நடக்காத ஒண்ணு, மோரில் விஷம் வைத்துக் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு பெரும் தொகையை மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த சுந்தரமூர்த்தி அந்த கட்டத்திலேயே செலவு பண்ணியிருக்காரு. வழக்கறிஞர் ஹரிபாபு அவரும் இதை ஒத்துக்கிறார்.
இந்த குழு அமைக்கிறதுக்கு எனக்கு பின்னால் இருந்து எல்லா விதத்திலும் உதவியா இருந்தது சுந்தரமூர்த்தி தாங்கிறாரு. இந்த குழுவில் பயணித்த பலரும் சுந்தரமூர்த்தி தான் எங்களை அந்த உண்மை அறியும் குழுவினுடைய விசாரணைக்கு போக சொன்னாருங்கிறாங்க. இதை பற்றி நானும் சுந்தரமூர்த்தி கிட்ட சேலத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் மூலமா பேசினேன் அவர் சிறையில் இருக்கும்போது. அப்பவும் அவர் அதான் சொல்றாரு, உண்மை அறியும் குழு அமைக்கப்பட்டது, வீரப்பன் எங்களோட தொடர்புக்கு வந்துட்டாரு, இந்த கட்டத்துல அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னவனுடைய பின்புலத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் உண்மை அறியும் குழு அமைச்சோம். அது இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட் அந்த உண்மை அறியும் குழுவினர் மேலேயே அந்த பழியை போடுறாரு. அப்படி போட்டதுக்கு பிறகு சரி நீங்க வீரப்பனை சந்தித்தது உண்மையா இல்லையா, கடைசியா என்ன நடந்ததுன்னு நான் கேட்கும்போது அதற்கான பதிலை சுந்தரமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, வீரப்பன் சுட்டுக் கொல்லப்படுவதாக சொல்வதற்கு ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால அல்லது ஒரு 20 நாளுக்கு முன்னால நாங்க வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல வீரப்பன் குழுவினர் யாரும் வரல. அங்கிருந்து ஒரு மர பொந்துல ஒரு கடிதம் மட்டும் இருந்தது. அந்த கடிதத்தை நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டோம். அந்த கடிதத்தில் நான் ஒரு வேலையாக அவசர வேலையாக சத்தியமங்கலம் காட்டுக்கு போறேன், போயிட்டு வந்து 2 மாசத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு தொடர்பு எடுக்கிறேன், எனக்கு போயிட்டு வர்றதுக்கான டைம் 2 மாசம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு 15 நாள்லயே வீரப்பன் குழுவினர் கொல்லப்பட்டதா செய்தி வந்துருச்சு அப்படிங்கிறத சுந்தரமூர்த்தியும் சொன்னாரு. இந்த செய்தியை உண்மை அறியும் குழு ஏற்படுத்தின வக்கீல் ஹரிபாவும் சொல்றாரு. அதற்கு பிறகு இந்த செய்தியை நான் சந்திச்சு பேசினேன் தோழர் விவேக்கும் சொல்றாரு. அப்ப எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு செய்தியை சுந்தரமூர்த்தி எங்களுடைய கடைசி சந்திப்பு நடந்த 20 நாட்களுக்கு பிறகு வீரப்பன் விஷம் வைத்துக் கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை மட்டுமே மையப்படுத்தி ஒரு பெரிய கதையை உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பலரை ஏமாற்ற வச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மை அறியும் குழு அப்படின்னு அந்த குழுவில் இருந்த பலருக்குமே நம்ம இப்படியெல்லாம் நடிக்கிறோம் அப்படின்னு தெரியாத வகையிலேயே இவங்க பின்னால் இருந்து திரைக்கதை எழுதி நடிக்க வச்சிருக்காங்க. இந்த வேலைகளை எல்லாமே செஞ்சது சுந்தரமூர்த்தி தான். அவர் தான் அதில் முன்னால் வந்து செஞ்சிருக்காரு. இன்னைக்கு தன் மீது எந்த விதமான பழியும் வரக்கூடாது, தான் குற்றமற்றவனா ரொம்ப நேர்மையானவனா யோக்கியமானவன் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக அவரே பல விஷயங்களை வெளியில பேசாம அதை தோழர் விவேக் மூலமா பேசிட்டு இருக்காரு. மீண்டும் மீண்டும் நான் அறுதிட்டு சொல்ற ஒரு விஷயம்னா, வீரப்பன் அவர்களுடைய வாழ்நாளின் இறுதி கட்டத்தில் நீங்க தான் தொடர்பில் இருந்திருக்கீங்க. 2004ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கு இரவு வீரப்பன் தமிழ்நாடு அதிரடிப்படை போலீசார் கையில சிக்கிறதுக்கு முழுக்க நீங்க தான் காரணமா இருந்திருக்கீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சுந்தரமூர்த்தி வீரப்பனோடு சந்தித்து பேச்சுவார்த்தையின் போது உடன் இருந்த விவேக் இவங்க 2 பேருக்கும் அதுல முழுமையா தெரியும் என்ன நடந்ததுங்கிறது, அல்லது அவங்க 2 பேருக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கு. இதை நீங்க வெளிப்படையா ஒத்துக்கலாம். இதுல ஒன்றும் பெரிய தவறு எதுவும் இருக்கிறதா தெரியல. என்ன சூழ்நிலையில எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்தோங்கிறத நீங்க வெளிப்படையா சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு கதை கட்டவோ அல்லது பொய் பேசவோ தெரியாதவங்க இல்லை. 20 ஆண்டுகளாக வீரப்பன் கொல்லப்பட்ட விவகாரத்தினுடைய பின்னணியில் நீங்க இருந்திருந்தும் அதை முழுக்க ஏமாற்றி மக்களை முட்டாளாக்கி உண்மை அறியும் குழு என்ற பெயரில் ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு பொய்யான கதையை கட்டி அந்த கதையை உலகம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்க அளவுக்கு மிக திறமையா நாடகம் ஆடி இருக்கீங்க. உங்களால் ஏன் இந்த சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம்னு ஒரு கதையை கட்டி நாடகம் ஆட முடியும்? அப்படி வெளிப்படையா அறிவிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் தான் அதுக்கு பொறுப்பு அல்லது சுந்தரமூர்த்தி மட்டும்தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு போயிருங்க. உங்களால மாவோயிஸ்ட் அமைப்பு அப்படிங்கிற அந்த மக்களுக்காக பாடுபடக்கூடிய எண்ணம் உள்ள இளைஞர்கள் பலர் பயணிச்சுக்கிட்டு இருக்க அந்த கட்சிக்கு கெட்ட பேர் வருது. இல்ல இந்த கட்சியாவது இவங்க 2 பேரும் செஞ்ச முழுமையான நடவடிக்கைகள் என்ன, எந்த சூழ்நிலையில் மாட்டினாங்கிறத பற்றி விரிவா ஒரு ஆய்வு நடத்தி அதன் மூலமா ஒரு அறிக்கையா வெளியிட்டீங்கன்னா உங்க கட்சிக்கு இருக்கிற கெட்ட பேராவது தவிர்க்கப்படும். ஏன்னா இந்த அமைப்புல சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில பல ஆயிரம் பேர் பயணிச்சு தியாகியாகி போயிருக்காங்க. இன்னும் பல பேர் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதிர்காலத்திலும் இன்னும் பலர் இந்த அமைப்போட தொடர்புக்கு வர இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை வரணும்னா நீங்க நிச்சயமா இந்த விவகாரத்தில் உண்மையில என்ன நடந்ததுங்கிறத தோழர் சுந்தரமூர்த்தியும் விவேக்கும் வெளிப்படையா சொல்லிடுறது நல்லது. அல்லது அவங்க சார்ந்து இருக்கிற அமைப்பாவது செய்ய வைக்கணும். அதை விட்டுட்டு வீரப்பன் குழுவினர் படுகொலை அவதூறு மறுப்போம் அப்படிங்கிற பெயர்ல யாருக்கும் புரியாத 50 பக்கம் 60 பக்க நூல்களை எவனோ ஒருத்தன் அச்சடித்து கொடுக்குறான், நீங்க வாங்கி அதை வெளியிட்டு நாங்க மறுப்பு போட்டோம்னு பேசிட்டு இருக்கிறது எந்த விதத்திலும் பயன்படாது அப்படிங்கிற செய்தியோட இந்த வீடியோவை நிறைவு பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.